வழியை தவிர. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மென்பொருள் பொறியாளர் சுவாதி படுகொலை கடந்த 9 நாட்களாக தமிழகம் அதிகம் விவாதித்த ஒரு கொடூரமான சம்பவம். இந்த படுகொலையில் தொடர்புடைய பொறியியல் பட்டதாரி ராம்குமார் என்பவர் நெல்லை செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது நடவடிக்கையின் போது தற்கொலைக்கு முயன்ற அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 24 வயதான ஒரு இளைஞர் இப்படி ஒரு படுகொலையை பட்டப்பகலில் நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு அவருக்கு எந்த இடத்தில் தைரியம் கிடைத்தது? ஏன் இது போன்ற கொடூரமான முடிவுகளை எடுப்பதற்கு, கொலை என்கிற அந்த அளவுக்கு போவதற்கு இளைஞர்கள் தள்ளப்படுகிறார்கள்? காதல் என பல காரணங்கள் இதை ஒட்டி சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமாக சுவாதி படுகொலை செய்யப்பட்டது ஏன் என்பது குறித்து ராம்குமார் வாக்குமூலம் அளிக்கும் வரை அந்த விடயங்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் சொல்லப்படலாம். ஆனால் அவை எதுவும் இறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்காது. முதல் கட்டமாக காவல்துறை வழங்கியிருக்கக்கூடிய தகவலை வைத்து பார்க்கும்போது சுவாதியை அவர் தொடர்ந்து பின்தொண்டதாகவும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த கொலை நடந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இதுபோன்ற சம்பவங்களிலிருந்து இளைஞர் சமூகம் கொலை உள்ளிட்ட விஷயங்களுக்கு இவ்வளவு துணிகரமாக இறங்கக்கூடிய சூழல் ஏன் ஏற்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விகளையும் ஒட்டுமொத்தமாக எழுப்புகிறது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு நேர்பட பேசாமல் நாம் இது குறித்து வாதிக்க இருக்கிறோம். நம்மோடு சமூக ஆர்வலர் திருமிகு பானு கோம்ஸ், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி, திரைப்பட இயக்குனர் திருமிகு லட்சுமி ராமகிருஷ்ணன் மற்றும் மனநல மருத்துவர் திரு எஸ் மோகன்ராஜ் ஆகியோர் நம்மோடு இணைகிறார்கள். அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். பானுகோம்ஸ், உங்களிடம் தான் தொடங்குறேன். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களில் நீங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து எழுதி கொண்டிருப்பவர்ங்கிற அடிப்படையில் இந்த கொலை ஏன் நடந்தது, அந்த தனிப்பட்ட கொலைகளுக்குள் சென்று அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பு ஒரு 24 வயது இளைஞர் ஒரு குக்கிராமத்திலிருந்து புறப்பட்டு சென்னையில் ஒரு 3 மாதம் தங்கியிருக்காரு. அவர் சென்னைக்கு வந்ததனுடைய இலக்கு வேலை தேடுவது, அடுத்த கட்ட வாழ்வை நகர்த்துவதும் தான். ஆனால் இப்படி ஒரு முடிவுக்கு அவர் போயிருக்காரு. இந்த சூழல் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான சூழல்? அதாவது ஒரு இளைஞர் தன் இலக்குக்கு அந்த இலக்கிலிருந்து தவறி ஒரு பெண்ணை பின்தொடர்வது, அந்த பெண் கிடைக்கவில்லைன்னா ஏதோ வாழ்க்கையே முடிந்த மாதிரி அவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போறாரு அப்படிங்கிற முடிவெல்லாம் வருது. ஆனால் அவர் இலக்கு அது வரல, ஒரிஜினல் இலக்கு. அதுக்காக அவர் சென்னை வரல, வேலை தேட தான் வராரு. அப்ப என்ன காரணி, என்ன புறச்சூழல் காரணி அவர்கள் இது போன்ற முடிவுகளுக்கு தள்ளுது? இல்லை, இலக்கு, அவர் வந்த இலக்குல அவர் ரொம்ப பேஷனேட்டா இருந்தாருங்கிறது முதல்ல கேள்வி. ஒரு தேவை காரணமாக ஒரு இதை அணுகுவதற்கும் பேஷனேட்டா அணுகுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இலக்குலேருந்து விலகுவதற்கான அத்தனை இதுவும் சாத்தியக்கூறும் இருக்குது. அதை தாண்டி ஒரு இளைஞர் இந்த மாதிரி ஒரு பயங்கர அக்ரஸிவான ஒரு மோசமான ஒரு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற சமூக அரசியல் காரணங்கள் அப்படிங்கிறது. அப்போ சம்பந்தப்பட்ட அந்த குற்றச்செயலை செய்த நபரினுடைய சூழல் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தது, அவர் இருந்த இடம் எப்படி இருந்தது, அவர் சந்தித்த பிரச்சனைகளின் தாக்கம் என்ன, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த குற்றத்தின் முழு உருவம் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 33 வருடங்களுக்கு பிறகு அந்த மீனாட்சிபுரம் மீண்டும் செய்தியில் அடிபடுது. நான் அதோடு அதை நிறுத்த விரும்புகிறேன், அதுக்கு மேலே அதுக்குள்ளே போக விரும்பலை. அதை தாண்டி அப்போ அந்த டென்ஷனான ஒரு இடத்துல அவர் வளர்ந்து படித்து கல்வியை அணுகி பக்கத்திலே உள்ள இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறார். இந்த மாதிரி அப்போ என்னென்ன அவர் சந்தித்த பிரச்சனைகள், அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள், இல்லை பிறர் இந்த அவமானமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்குள் ஏற்றப்பட்ட அந்த உணர்வுகள், இது எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு மனிதராக 24 வயசு வர சென்னைக்கு வரும்போது இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, ஒரு ரிஜெக்ஷனை சமூகம் ஏற்கனவே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு பெண்ணுங்கும் போது இது பேட்ரியார்க்கல் சொசைட்டி. அப்போ அந்த சைக்காலஜியோட நம்ம பார்க்கும்போது ஒரு பெண் நம்மளை இது பண்ணுறதா, அதுவும் இந்த பெண் நம்மளை இது பண்ணுறதா அப்படிங்கிற அந்த கோபம் கொலை வர போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மிக சவாலாக இருந்தது. இதே அரங்கில் பல இடங்கள்ல பல விவாதங்கள்ல நம்ம அதை பேசியிருக்கோம். ஏன் நடவடிக்கை இல்லை, இத்தனை நாட்கள் ஆகுதுன்னு ஒரு பிரஷர் என்பது தொடர்ச்சியாக இருந்தது. தற்போது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியின் அடிப்படையில் இது போன்ற வழக்குகளை ஒரு மானுடவியல் பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த இடத்தில் இது போன்ற வழக்குகளுக்கான தொடக்க புள்ளி எழுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ சமீபத்தில் இருக்கிற திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சமும் பொருத்தமில்லாத நல்ல ஹை ஸ்டேட்டஸ்லேயோ அப்பியரன்ஸ்லேயோ உள்ள ஒரு பொண்ணை
கொஞ்சமாக அதுக்கு சம்மந்தமே இல்லாத ரவுடித்தனமாக இருக்கிறவன், ஒரு அப்பியரன்ஸ் இல்லாத ஒருத்தன் போய் அப்ரோச் பண்ணுறதும், முதல்ல அந்த பொண்ணு வேணான்ட்டு அப்புறம் கடைசியில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்தோன்னே அப்புறம் அவங்ககிட்ட ரொம்ப ஈல்டாகிற மாதிரி தான் நிறைய படங்கள் வருது. அது எதற்காக அப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வரும்போது இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்திச்சோன்னு நினைக்க தோணுது. தொடர்ந்து அப்ரோச் பண்ணோம்னா யாரையும் நம்ம வீழ்த்திடலாம், அவங்க அப்பியரன்ஸ் எப்படி இருந்தாலும் சரிதான், அவங்க மாதிரி. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட தான் அட்ராக்ஷன் வருங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு நோஷன் இருக்குமோன்னு தோணுது. ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டு ஒதுக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள் வந்து இதை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள்னு என்ன தோணுகிறது. கதைக்காக அவங்க திரைப்படங்களில் எடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் இளைஞர்கள் படித்தவர்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். கிராமப்புறத்திலேருந்து வந்து இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் இருக்குது. அங்கே வந்து கிராமப்புற சூழலில் வளர்ந்தவங்களுக்கு இங்கே வந்து பார்க்கும்போது இப்போ நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது மனசில் ஒரு ஆசை தோணலாம். ஆனால் அதற்கும் ஒரு வடிகால் இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்கணும். என்ன தன்னை வேணான்னு நிராகரிச்சுட்டா கொலைதான் முடிவுங்கிற போகிற அளவுக்கு அவங்க மன பக்குவமடையிலன்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை, மனம் பக்குவமடையிலன்னு ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்கிறத எடுத்துட்டாலும் கைது நடவடிக்கை போலீஸ் தன்னை நெருங்கிட்டாங்கன்னு தற்கொலைக்கு அந்த இளைஞர் முயற்சி செய்கிறார், தான் வந்து சிக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில். அப்போ ஏதோ ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இது போன்ற கேசஸ்ல குற்றம் சாட்டப்படுற குற்றவாளிகள், கைது செய்யப்பட்டவர்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட அனுபவத்தில்? அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி முன்ன அனுபவம், பல குற்றவாளிகளாக இருந்தாக்கா போலீஸ் வந்தாக்கா சரண்டர் ஆகிடுவாங்க, கைதுவாங்க. புதுசாக இந்த மாதிரி ஒரு அனுபவத்தையே பார்க்காத ஒரு ஏதோ ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் இந்த மர்டர் பண்ணது வந்து திடீரென்று என்னதான் பிளான் பண்ணி வந்தா கூட அந்த இடத்துல வந்து கோபம், பேசுனது கோபம் வந்தவுடனே பண்ணிட்டான். ஆனால் அதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதனால் இவர்கள் தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இது ரொம்ப பெரிய அளவில் ஆயிடுச்சு. என்டையர் கண்ட்ரியே இதை வந்து எதிர்க்கிற அளவுக்கு ஆகி போச்சுங்கும் போது அவ்வளோ பெரிய எதிர்ப்பை சம்பாரிச்சிட்டு இருக்கோம். நம்ம போனோம்னா நிச்சயம் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம், இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம், ஏற்படலாங்கிற நிலையில இந்த மாதிரி ஒரு முடிவு அந்த இடத்துல எனக்கு சின்ன சின்ன முரண் பார்க்க முடியுமாங்கிறது தவறான ஒரு பார்வையா போகும். அதாவது ஒரு குற்றம், மிகப்பெரிய குற்றத்தை பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கிறாரு. ஒரு அருவாளை எடுத்துட்டு போகணும், இந்த இடத்துல இந்த டைம்ல இவர் வருவாங்க, போய் வெட்டணுங்கிற எண்ணத்தோட தான் அருவாளோட போயிருக்காரு. அப்போ அந்த குற்றத்தை பிளான்டா தான் செஞ்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் 8 நாள் கழிஞ்சிருக்கு. 8 நாளில் ஒரு நாள் கூடவா நாம இவ்வளோ ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டோம், நாம போய் சரண்டராகவும் நினைச்சிருக்கலாம், இல்லை யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி எந்த விதமான ஆக்ஷனும் அவர்கிட்ட இருந்ததா தெரியல. அப்போ அந்த குற்றவாளிக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் ஆஃப் த டவுட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குற்றத்தை பிளான் பண்ணி செஞ்சுட்டு அதை கோல் பிளட்டாக எவ்வளவு தூரம் மறைக்க முடியுமோ, தப்பிக்க முடியுமோ அதுவரை சான்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு போலீஸ் பிடிக்க வராங்கன்னு கோழைத்தனமாக தற்கொலைக்கு முயன்றார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை தாண்டி அங்க இருக்கிற எவிடன்சஸ் நம்ம காலையில இருந்து செய்திகளில் பார்த்துட்டு வரோம். அவரோட அறையில இந்த ஒரு வாரமாக இருக்கக்கூடிய அனைத்து செய்தித்தாள்களும் அங்க இருக்கு. தொலைக்காட்சி பெட்டி அவருடைய கட்டில் படுக்கைக்கு நேர் எதிர் இடத்துல இருக்கு. தொடர்ச்சியா என்ன நடக்குன்னு பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நேற்றைக்கும் ஒரு ஆடு மேய்த்து கடந்த 3 நாட்களாவே ஆடு மேய்த்துட்டு தான் சாயந்தரம் வந்து வீட்டுல இருந்திருக்காரு. எந்த விதமான இல்லாம ஒரு வாரமா வீட்டை விட்டு வேற எந்த விஷயத்துக்கும் வெளியே வராமல் இருந்திருக்காரு. இந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல பண்ணிட்டாரு, இல்ல வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டார் அப்படின்னா அவர் ஓடி ஒளிந்திருக்கணும். மிக தெளிவாக அவர் சொந்த வீட்டுக்கே போய் இருந்து தொடர்ச்சியாக அதை பின்தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்த ஒரு நபரை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது போன்ற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடக்கூடியவர்களுடைய மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து நான் உங்க மேடம் சொன்ன மாதிரி நான் சடன் ப்ரோவோகேஷனுங்கிற அலவன்ஸ் அவனுக்கு கொடுக்கல. அவன் வந்து பிளான் பண்ணி தான் கத்தியோடு தான் வந்திருக்கிறான். கோபம் ஏற்படுத்தினால் இதை செய்யணுங்கிற பிளானோடு தான் வந்திருக்கான். அதனால he cannot get that சடன் ப்ரோவோகேஷனுங்கிற ஒரு அலவன்ஸ் அவன் எடுத்துக்க முடியாது. மனப்போராட்டங்கிறது மனிதனுக்கு எப்படி ஏற்படலாம்? இவன் போய் உட்காந்துட்டு ஏன் டிவி எல்லாம் பார்த்துக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறான். பார்க்கும்போது நிச்சயமாக காவல்துறை நம்ம பிடிச்சாங்கன்னா நம்ம பெரிய டார்ச்சருக்கு உள்ளாவோம்னு அவன் நினைக்கலாம். அந்த டார்ச்சரை தாங்க மாட்டான், முன்னாடி பண்ணியிருக்கலாம். அதனால இவனை வந்து வேற எந்த மாதிரி வர்ணிச்சு அவனை வந்து மனம் அவனுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னெலாம் சொல்ல முடியாது. எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குரியல் மர்டரை பண்ணானோ, குருசமா பண்ணானோ, அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனசாட்சி இருந்ததெல்லாம் சொல்ல முடியாது. லட்சுமி ராமகிருஷ்ணன், இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது உடனடி காரணி என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஊடகம், திரைப்படம், அதில் காட்டக்கூடிய வாழ்வியல், இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு தனி மனித வாழ்வியலை வடிவமைக்கக்கூடிய அளவுக்கு திரைப்படங்கள் ஆளுமை செலுத்துது. அது நல்லது கெட்டதுங்கிற விவாதத்தை தாண்டி ஏதோ ஒரு இம்பாக்ட் ஆன் லைஃப் வந்து சினிமாக்கு இருந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த சமூகம் அமைக்கப்பட்டு விட்டதுங்கிறது இருக்கு. அப்ப உடனடியாக திரைப்படங்கள் மீது குற்றம் சுமத்துவது அப்படின்னு போகும்போது நாங்கள் களத்தில் இருக்கிறதான் திரைப்படத்தில் காட்டுறோம் அப்படின்னு ஒரு பதில்வாதமும் வருது. இது ரெண்டுக்கு இடையிலான உரையாடல்ல ஒரு பக்கம் சமூக பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பானு அவங்க சொன்ன மாதிரி ரிஜெக்ஷன்,
ரிஜெக்ஷன்ங்கிறது வந்து இங்கே ஏற்றுக்க முடியறதில்லை இந்த பசங்களால். நான் டெய்லி ஒரு கேஸ் பார்க்குறேன். அப்போ என்னன்னா, ஒரு பொண்ணை நோ சொல்லிட்டா அது ஒரு பெரிய அவமானமாக எடுத்துக்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டி இல்லை அதை ப்ராப்பராக பார்க்கறதுக்கு. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. கால் டாக்ஸி ஓட்டுறது ஒரு பையன் இருப்பான். தொடர்ந்து அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணி லவ் பண்ண சொல்றது. ஒருவேளை அந்த பொண்ணு ஓகே ஓகே சொல்லிடலாம். அப்படி ஓகே சொன்னா கூட என்ன ஆயிடுறதுன்னா, கொஞ்ச நாள்ல அந்த டிஸ்பாரிட்டி இருக்கிறதுனால, அவங்களுக்குள்ள அந்த வித்தியாசம் இருக்கிறதுனால ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுறது. அப்புறம் ஒரு பொசசிவ்னஸ் வருது, அவளை சந்தேகப்படுறது, ஏதோ ஒரு இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது இவங்க ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுறாங்க. இதை வந்து தூண்டி விடுறது யாரு? ஏன் இது ஏன் அப்படி ஒரு ஒரு சைக்காலஜி அவங்களுக்கு உருவாயிருக்கு? இது வந்து எங்களோட ரைட். அந்த பெண்ணோட சாய்ஸை மதிக்காம, அவ முடியாது, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம, இது என்னோட ரைட்டு, நீ எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம், நான் உன்னை செஞ்சிடுறேன், இதுதான் நான் சொல்றேன். செஞ்சுட்டு போயிட்டான். அந்த குழந்தைய நம்மளால திரும்ப கொடுக்க முடியுமா? ஸோ இதுக்கு யாரு காரணம்? நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு சுத்தி இருக்கிற பல விஷயங்கள். அவங்க சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் அந்த இந்த ஒரு கிரைம் உருவாக்கி இருக்கு. இது இந்த இடத்துக்கு அந்த பையனை தள்ளி இருக்கு. ஸோ இதை பல கோணத்திலேருந்து நம்ம அப்ரோச் பண்ணாதான் இம்மீடியட், ஆஃப்கோர்ஸ் இம்மீடியட் விஷயம் வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். இன்னொரு வாட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி பயப்படணும். அது ஒன்று. அது இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ டெஃபினட்டாக திரைப்படங்கள் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். அதுக்கு பல வாதங்கள் இருக்கு. எனக்கு அதை பற்றி பேசுவோம். மனநல ரீதியாக ஒரு ரிஜெக்ஷன், தன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியதை, தான் இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைங்கிறத பல நிலைகளில் பார்த்து அந்த ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாமே ஒரு மாசா இருக்காங்க, ஒரு ஒரு பெருங்கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்களை தன்னால் எதுவும் செய்ய முடியல. ஒரு கட்டத்தில் ஒரு பெண் அப்படின்னு வரும்போது இயற்கையாகவே இவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கூடிய பெண் என்றால் வலிமை இல்லாதவங்க, இது போன்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் மிக எளிமையாக அவளை வீழ்த்தி விடலாம் நினைக்கும் போது, அந்த பெண்ணும் என்னை மறுக்கிறாள், அதனால வந்து நான் வந்து ஒரு கொலை செய்யக்கூடிய லெவலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, இது வெறும் ஒரு தனி மனித மனநல பிரச்சனையாக பார்ப்பதா, இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு ஆதிக்கம், மறுப்பு அப்படிங்கிறது அந்த அந்த இளைஞன் மனதில் ஊன்றப்பட்டிருக்குன்னு பாக்குறதா? இது வந்து தனி மனிதன் இல்லை, இது நிறைய பேருக்கே இந்த பிரச்சனைகள் இருக்கு. இதுல நம்ம இப்ப பேசுற உணர்ச்சி வந்து ஏமாற்றத்தால வரக்கூடிய கோபம். நான் ஏமாந்துட்டேன், அதனால நான் உடனே அதை கோபமா காட்டுறேன். இது என்னன்னா, நமக்கு எல்லாருமே இந்த பள்ளி பருவத்திலையும் சரி, கல்லூரி பருவத்திலையும் சரி, உணர்வுகள், நம்ம என்ன உணர்ச்சியில இருக்கோம், சந்தோஷமா இருக்கோமா, சோகமா இருக்கோமா, கோபமா இருக்கோமா, அதை உணர்றது பள்ளிகளில் வெறும் பாடமும் ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், நம்பர்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்களே தவிர உணர்வுகளை பற்றி யாருமே பேசுறதில்ல. உணர்வுகளை நம்ம எப்படி அவேர்னஸ், நம்மளோட உணர்வு இது, உணர்வுகளை நம்ம எப்படி கையாளுறது, எப்படி அதை ஒரு ஆளுமைக்குள்ள கொண்டு வருது, எப்படி நம்மளுடைய எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுங்கிறத ஒரு பள்ளியிலையும் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி இதை பற்றி பேசினாங்கன்னா இவ்வளோ வராது. இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நம்ம உலகம் ஃபுல்லாகவே இருக்கிறது என்னென்னா, ஆம்பளை பையன் அழக்கூடாது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அழுக வரும்போது பையன் அடக்குவான், அழாமல் இருப்பான் சின்ன வயசில். அழுக வர்ற டைமில் அந்த அழுகையை வந்து அழுகையாக காமிக்க முடியாது, சோகமாக காட்ட முடியாது, வேற மாதிரி காட்டணும். அங்கே ஆரம்பிக்குது நம்மளுடைய அந்த எமோஷனல் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு இதுவும் எப்படி அதை வெளிப்படுத்துறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே தெரியணும் என்னோட உணர்வு என்ன, அதை நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஏமாற்றத்தை எப்படி எடுத்துக்கிறது, இல்லை எனக்கு கோபம் வருது, அந்த கோபத்தை நான் எப்படி, கோபம்ங்கிறத சொல்றது, அந்த கோபத்தை எப்படி ஒரு வடிகால் மூலமாக, கோபத்தினால தப்பே கிடையாது, கோபம் எல்லாரும் கோபப்படலாம், ஆனால் அந்த கோபத்தை வடிகால் மூலமாக கொண்டு வரலாம். பட் இதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை பற்றி பேசணும்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்கும் அவங்களுடைய எமோஷன்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிய வரும், தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தனி மனிதன் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் ஒரு தனி மனிதன் நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ இவங்க சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன் ரொம்ப. அதாவது படங்களில் எல்லாமே வந்து ஒரு பொண்ணு இல்லைன்னு சொன்னான்னா அதுதான் முதல் காட்சியோ ரெண்டாவது காட்சியோ, நிச்சயமாக கிளைமேக்ஸ்க்குள்ளே எஸ் சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி எல்லா படமும் வர்றதுனால எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படிதான், முதல்ல இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, நம்ம போயிட்டே இருந்தால் எறும்பூர கல்லும் கரையும்ங்கிற மாதிரி அதை நிறைய பேர் ஆமான்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த நான் சொன்ன எமோஷனல் இது வந்து பேக்ரவுண்டாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி
எல்லாரும் என்ன விரும்பல, பொண்ணு விரும்பல, ஸோ என்னால் பொண்ணை தான் தாக்க முடியும், பொண்ணை தாக்குறேங்கிற மாதிரி. அதாவது வடிகால் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இதுக்கு முன்பு வினுப்பிரியா என்ற பெண் தன்னை பற்றி அருவருக்கத்தக்க வகையில் புகைப்படங்கள் வெளியிட்ட போது மரணத்தை தழுவிவிட்டு எழுதின அந்த கடிதத்தில், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு எங்கள் பிரச்சனையை சொல்வதற்கு கூட இடம் இல்லை, ஏன்னா என் பெற்றோரே வந்து என்னை சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தில் ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, சுவாதி தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஒரு நபரிடம் நான் வந்து நட்பு ரீதியாக பழகினேன், அது பின்னாட்டில் இப்படி மாறுது, அது தொந்தரவாக மாறுதுன்னு சொல்வதற்கு இடம் இருந்திருந்தாலும் இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இல்லை இவருக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது சொல்வதற்கோ இல்லை அவை வழிநடத்துவதற்கோ இடம் இருந்தாலும் எதுவும் நடக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ இளைஞர்களுக்கு அவர் சொன்ன அந்த வடிகால் என்பது எங்கு தடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இரண்டு விதமாக தான் பெண் சைட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு வடிகால் இல்லையானு இருக்குது, சொல்லலாம், தாராளமாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம், இல்லை தான் கல்வி நிலையங்களில் தன்னோட டீச்சர்ஸ்கிட்ட சொல்லலாம், இல்லை பெண்கள் ஹெல்ப்லைன் இன்னும் பெரிய அளவில் இயங்கலை, அதனால் அதை விட்டுடும். கவர்னன்ஸ் ரீதியாக இருக்க வேண்டிய ஹெல்ப் இல்லைங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை விட்டுடும். ஆனால் இந்த ரெண்டு இதில் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம், பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சுவாதி விஷயத்தில் கூட அந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவர் டெய்லி வந்து 2 வீலரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிற மாதிரி, ரிட்டன் வந்து ஆஃபீஸ் பஸ்ஸில் வந்துடுறதாகவும், போகும்போது நடந்து போய்கிட்டு இருந்தவரை ட்ராப் பண்ணுறது அந்த சொன்னதுக்கு அப்புறம் தான். ஆனால் இது சாதாரணமாக பெண்களுக்கு பள்ளியில் படிப்போம்ல, ஒரு 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பெண் குழந்தைகள்லேருந்து இந்த ஸ்டாக்கிங் பிரச்சனை ஆரம்பிக்குது. குழந்தைகளாக இருப்பதற்கே பெண்களுக்கு இங்கே சான்ஸே கிடையாது. 6ஆம் வகுப்பு வந்த உடனே தான் ஒரு முழுமையான பெண் அப்படிங்கிறதும் தனக்கான ஆபத்துகளையும் உணர்ந்து தான் வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸ்டாக்கிங் வந்து அந்த வயசுலேருந்து ஆரம்பிக்குது. அப்போது அதை வந்து நாம் போய் பெற்றோர்கிட்ட சொன்னோன்னு முதல்ல அந்த வயசு தடுக்குது, ஒரு பயம் ஏற்படுத்துது, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸில் போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சரி நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். முதல்ல ஒரு கிராமத்தில் இல்லை பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு டெசிஷனை பெற்றோர் எடுப்பாங்க. இல்லைன்னா ஸ்கூலுக்கு மட்டும் போ, உடனே வந்துரு, வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எதுவுமே அவளால் எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் பல தடைகளையும் தாண்டி 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 தான் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கே போகணும். சாதாரணமாக ஒரு பட்டப்படிப்பை முடிப்பதற்கு கூட அது பெரிய மலையேறுற மாதிரியான ஒரு விஷயம். ஆக இந்த ஸ்டாக்கிங்கை வந்து முடிந்த அளவு அதை கண்டுகொள்ளாமல், தனக்கு பெரிய பிரச்சனை வராத அளவு இதை யார்ட்டையும் சொல்லாமல் தானே முழுங்கிக்கிட்டு தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மிகச்சமமான ஒரு இன்னும் தெளிவா உங்களிடம் ஒரு பதில் வரலாம் நினைக்கிறேன். இப்போ ஒரு பெண், ஒரு இளைஞர் ஒரு 13-14 வயதுல எனக்கு தொந்தரவு செய்றார் அப்படின்னு ஒரு பெண் போய் சொல்லும் போதே அந்த பெண் மீதான பிரச்சனையாக அவங்களுக்கு அடுத்த கட்ட சுதந்திரத்தை மறுப்பதுங்கிறது வேறொரு பெரிய சிக்கல். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, பயந்துப்பாங்கன்றதை தாண்டி அதை சொல்வதற்கு கூட சொன்னா நம்ம மேல ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளுடைய ஒழுக்கம் சார்ந்த இந்த விமர்சனம் வந்துருமோன்ற பயம் பெண்களுக்கு இயற்கையிலே ஏற்படுறதா, இல்லை இந்த சமூக கட்டமைப்பு அவர்களுக்கு அப்படி அச்சத்தை கொடுக்குதுன்னு? இல்லை ஒழுக்கம் சார்ந்த இதே பெரிய அளவில் மெஜாரிட்டியான பெண்களுக்கு அது அல்ல பிரச்சனை. தன்னை தடுத்துடுவாங்கங்கிறது, தன்னுடைய பாதுகாப்புன்னு சொல்லியே தன்னை தடுத்துடுவாங்க, இது வச்சுருவாங்க. ரெண்டாவது, இளைஞரை பற்றி சொன்னீங்க. இந்த குற்றம் இழைத்த இளைஞருக்கு இங்கே சமூக அரசியல் காரணம் எவ்வளவு இருக்குன்னு பேசாமல் இதை நாம் ஒதுக்கி தள்ளவே முடியாது. அரசியல் தலைவர்கள் மேடைகளில் பேசுகிற பேச்சு என்ன மாதிரி பேசுகிறார்கள் அப்படின்னு சமீபத்தில் ஒரு தலைவருடைய வீடியோ பேசின மேடை பேச்சோட வீடியோ யூடியூப்ல இருக்கு, பார்த்தோம். நம்மக்கிட்ட தான் இதெல்லாம் இருக்குது, குவாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதனால் பெண்கள் வந்து தேடி. ஒரு அரசியல் தலைவர், அவருக்கான பொறுப்பு, இந்த மாதிரி பேசும்போது அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் தூண்டப்படுகிறார்கள், தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக சித்தரிச்சுக்கிறாங்க. நீ யதார்த்த வாழ்க்கை அது அல்ல. அரசியலுக்காக உங்களை ஒரு ஓட் பேங்காக கன்சாலிடேட் பண்ணுவதற்கு என்ன வேணாலும் ஏற்றி விடலாம், அது அதிகாரத்துக்கான பாதை. ஆனால் யதார்த்த வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம், ஒரு இது வேண்டான்னு சொன்னால் விலகி போகிற மெச்சூரிட்டியை யார் சொல்றது? அப்போ இதையெல்லாம் யார்கிட்டேருந்து கற்றுக்கிறது? இங்கே அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, சமூக தலைவர்கள்னு சொல்லுகிற அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, ஆனால் வழிகாட்டக்கூடிய பெரிய மனிதர்கள்னு யாருமே இல்லை. சரியான வழிகாட்டலை இளைஞர்களுக்கு சொல்வதற்கு யாருமே இல்லை. லட்சுமி ராமகிருஷ்ணன், இது போன்ற விவகாரங்களில் செய்தியாளராக செய்தியாக சொல்லும் போதும், சாமானியர்கள் உரையாடும் போதும், அந்த கொலை பற்றி பேசுறவங்க கூட கொலையை ரொம்ப இதாக கண்டித்து எல்லாம் செய்துவிட்டு கடைசியா அந்த பேச்சை முடிக்கும் போது ஒரு வரி அவங்கள அறியாம வருதா, இல்லை அது பிளான்டடா சொல்றாங்களான்னு தெரியல, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு தெரியலையே அப்படின்ற வார்த்தை எங்கும் தவிர்க்க முடியாதா இருக்கு. நான் இந்த 248 மணி நேரங்கள்ல இந்த கொலைக்கு பின்பு பேசிய பல பேரிடம் இந்த வார்த்தையை யுனானிமஸா நான் கேட்டேன். இது எந்த இடத்திலிருந்து வருது? மீண்டும் மீண்டும் அந்த பெண் என்ன பண்ணிருப்பாளோ, அதாவது இந்த கொலை தவறானதுங்கிறதோட விவாதத்தை நிறுத்தாமல் ஒரு சஃபிக்ஸ் அதில் ஆட் பண்ற மனநிலை சமூகத்தில் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, அந்த பொண்ணுக்கு தான் நடந்தது, எனக்கு நடக்காதுன்னு நம்ம கிட்டயே சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ஸோ அதனால அவ ஏதோ தப்பு பண்ணியிருப்பா, அதனால தான் அவளுக்கு நடந்தது, எனக்கு நடக்காதுன்னு
நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதுதான் நடக்கிறது ஆக்சுவலி. அதனாலதான் அவ என்ன பண்ணினாலோ நான் அதை பண்ண மாட்டேன், அதனால எனக்கு நடக்காதுன்னு. ஸ்வாதிக்கு நடந்தது எப்ப வேணா எனக்கும் நடக்கலாம், அதுதான் உண்மை. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. ஸோ அப்போ ஒரே ஒரு வழி என்னது, நான் அந்த தப்பு பண்ணல அதனால எனக்கு நடக்காதுன்னு நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிறேன். ஸோ இது ரொம்ப தப்பான விஷயம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் அட் ரிஸ்க். அது ஒன்று. இன்னொன்று, அவங்க சொன்ன மாதிரி தலைவர்கள் வழிகாட்டிகள் இல்லை சொல்றாங்க, ரோல் மாடல்ஸ். நாங்கள்லாம் வளரும் போது ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க கதைகள்ல. ஹனுமான், ஹரிஷ்சந்திரா, கர்ணன், அந்த மாதிரி பல ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க. இப்ப ரோல் மாடல்ஸ் எங்க இருக்காங்க? ரோல் மாடல்ஸ் இருக்கிறதெல்லாம் ஸ்கிரீன்ல தான். அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ரோல் மாடல்ஸ் என்ன பண்றாங்க? இன்னைக்கு ஒரு படத்துல கொலையை பார்த்துட்டு அடுத்த நாளைக்கு போய் கொலை பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல, அப்படி ஒரு வாதம் இருக்கு, அதை சொல்ல வரல. இப்போ உடுத்தா பஞ்சாப்னு ஒரு படம் வந்தது, நிறைய வயலன்ஸ் இருக்கு, ட்ரக் அடிக்ஷனை பத்தி தான் இருக்கு. ஆனா வெளியே வரும்போது அந்த ஈவலை ஃபைட் பண்ணறதுக்கான இன்ஸ்பிரேஷன் தான் அந்த படம் கொடுத்தது. சோ அதுல வயலன்ஸ் இருந்தது, நமக்கு தப்பா படல. ரோஜான்னு படம் எடுத்தாரு, அன்னைக்கு டெரரிசம் காட்டுறதுனால டெரரிஸ்ட என்கரேஜ் பண்ற மாதிரி ஆகுமா? இல்ல, அது மேட்டர் கிடையாது. அந்த ஹீரோஸ், அந்த ரோல் மாடல்ஸ் எப்படி இருக்காங்க? சார் சொன்ன மாதிரி ரோல் மாடல்ஸ் எப்படி கொடுக்கறாங்க? பெரிய பெரிய ஹீரோஸ் என்ன பண்றாங்க? ஸ்கிரீன்ல என்ன பண்றாங்க? பொலிட்டிக்கல் லீடர்ஸை விட நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி ஹீரோ வர்ஷிப் ஃபிலிம் ஃபிகர்ஸ்க்கு தான், ஸ்டார்ஸ்க்கு தான். ஸோ அங்கேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஓவர் சே 20 years, திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். படையப்பா ரன் ஆகலையா? அதுல அந்த மாதிரி விஷயங்களா இருந்தது. குறிப்பா காதல்ங்கிற விஷயத்துல பெண் மறுக்கும் போது அவளை தாக்கலாம்னே சொல்லி பாடல்கள் வருது. அந்த பாடல்கள் இங்க கொண்டாடப்படுற அப்பனுக்கு பிடிக்கல, ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல, இந்த மாதிரி நீங்க பாடல் பண்ணீங்கன்னா அந்த பெண்ணை எப்படி மதிப்பாங்க? இல்ல, அது மதிக்கிறதை தாண்டி அந்த ரிவெஞ்சுங்கிறது அங்கிருந்து தொடங்குது கேள்வி இருக்கு. ஆனா அதுல நான் ரெண்டு விஷயங்களை பாக்குறேன் திரு கருணாநிதி. ஒன்று, செய்திகளாக அதை வெளிவரும்போது ஊடகங்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு இது போன்ற விஷயங்கள்ல எப்படி வெளியிடணும்னு அது நிச்சயம் மறுஆய்வு செய்யப்பட வேண்டுங்கிறத ஒத்துக்கொண்டுதான் நான் இந்த கேள்வியை நான் உங்களை நோக்கி வைக்கிறேன். காவல்துறை விசாரணையின் போது வெளியிடக்கூடிய தகவல்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சஃபிக்ஸ் ஆட் பண்றாங்களா, அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பாங்களோ, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு நமக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்பு அந்த கொலையை கண்டித்த அவங்களுடைய அத்தனை பேச்சுக்களும் அடிபட்டு போற ஒரு சூழல் இருக்கு. இதற்கு காவல்துறை விசாரணை போக்குகள், அந்த நேரத்தில் வரக்கூடிய விஷயங்கள், விசாரணைக்காக நாங்கள் 2 தரப்பையும் விசாரிக்க வேண்டுங்கிற நெருக்கடி நீங்க சொன்னாலும் அதை கொஞ்சம் இன்னும் உணர்வுபூர்வமாக அணுக வேண்டும். இதை ஒரு பிரசிடென்ட்டா எடுத்துட்டு வரக்கூடிய இடங்களில் பெண்கள் மீது அந்த ஒரு அவச்சொல்லை ஏற்படுத்துவாங்கன்ற கவனத்தோடு காவல்துறை இது போன்ற வழக்குகளை விசாரிக்கணுங்கிற தேவை இருக்குன்னு உணர்வீங்களா? இல்லை, இப்போ காவல்துறை ஒரு வழக்கை விசாரிக்கும் போது முழுவதையும் வெளியே சொல்றதே இல்லை. ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாதான் சொல்லுவாங்களே தவிர சொல்லக்கூடாது. சொன்னாக்க இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி விவாதங்கள் எல்லாம் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் சாட்சிகள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க, அதனால அவங்க லைஃபுக்கு ரிஸ்க் வருது, அதனால தான் நீதிமன்றத்தில் வழக்குகள் தோற்று போகுது, நீங்கள் காவல்துறையினர் ரொம்ப சொல்றீங்க, ஆனால் சொல்றாங்க. ஆனால் செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள். இப்போ பூக்காரியை விசாரிச்சாங்க, டீ கடைக்காரனை விசாரிச்சாங்கன்னு அங்கே விசாரிக்க இங்கே டெய்லி ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவங்களுக்குலாம் ரிஸ்க்னு இவங்க சொல்றது இல்லை. ஆனால் சில இதில் கொலைக்கான காரணத்தை நம்ம சொல்றோம். இப்போ இந்த கொலைவே எடுத்துக்கிட்டா கூட, என்னதான் கொலை, அந்த பெண்ணு அது ஒரு பார்ட்டா இருந்தா கூட அது கொலைக்கு காரணம் சொல்லிட முடியாது. ஆனால் இது வேற ஏதா இருக்குமோ, ஏதாவது இல்லைன்னா வேற ஒரு பாடத்தை கற்பித்து விடுவார்கள். ஜாதியவோ அல்லது வேற பொலிட்டிக்கல் மோட்டிவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்போ கூலிப்படைன்னு சொன்னாங்க ஒரு ஆர்குமெண்ட்ல, என்கிட்ட ஒருத்தவங்க ஆர்கியூ பண்ணாங்க, கூலிப்படைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு தவறான கருத்துக்கள் வரும்போது இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு காவல்துறை தள்ளப்படுகிறார்கள். இப்போ நீங்க கூலிப்படை பண்ணிட்டாங்கன்னா இட் வில் அஃபெக்ட் என்டையர் ஃபோர்ஸ். போலீஸ் ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ணும், கவர்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கும்போது கூலிப்படை கிடையாது, இது இண்டிவிஜுவல் ரீசன் சொல்ல வேண்டிய கட்டாயம். அப்போ இண்டிவிஜுவல் ரீசன் சொன்னா, ஐயோ இண்டிவிஜுவல் ரீசன் பொண்ணோட கேரக்டர் சொல்லிட்டாங்கன்னு. இந்த இட் இஸ் எ லீகல் ரெக்யர்மெண்ட். இப்போ இண்டிவிஜுவல் ரீசன் சொல்லும் போதுதான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட, இன்னைக்கே நீங்க கமிஷனருடைய எது எடுத்தீங்கன்னா, அவரை பின்தொடர்ந்தார், அவர் பேச மறுத்ததுனால அப்படின்னு அதோட அதை முடித்துக் கொள்கிறார்கள். அது ஒரு வகையில் நான் வரவேற்கிறேன். அதுக்குள்ள போய் பல விஷயங்களை செஞ்சு அதை திரிந்து போறதுக்கு எனக்கும் உடன்பாடு கிடையாது. ஆனால் அது இன்னும் இது போன்ற வழக்குல, வேறு சில வழக்குல கவனமாக அந்த பெண் இத்தனை நாள் இவரோட பழகி வந்தார், இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்லாம் ரிப்போர்ட் பண்ற வழக்குகள்லாம் இருக்கு. காவல்துறை தரப்பிலிருந்தே செய்திகள்லாம் வருது. அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒட்டுமொத்த புறக்காரணிகளை மனதில் வைத்து காவல்துறை அணுகணும்னு நினைக்கிறீங்களா? தேவைப்பட்டால் சொல்லணுமே தவிர இல்லைன்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இல்லை. இன்னொன்று என்ன, விழிப்புணர்வுங்கிற மாதிரி. இப்போ இது என்னன்னா, ஃபேஸ்புக்கில் போய் பழகுவாங்க, நல்லவன் நினைச்சிட்டு பழகுவாங்க, பின்னாடி தான் பார்க்க போனா அவனோட மோசமான ஆள்னு தெரியும். அப்போ அதை கட் பண்ணுவாங்க, அவன் விடாம ஏதோ ஒன்று பண்ணிடுறான்னு வச்சுங்க. அப்போ இது ஒரு அவேர்னஸ்.
இந்த ஃபேஸ்புக்ல நீங்க கண்டு ஏமாறாதீங்க அப்படின்னு பப்ளிக் கொடுக்குற ஒரு அவேர்னஸ்ங்கிற முறையில் சொல்லலாம். ஒரு போலீஸ் அதிகாரிங்க முறையில் நான் கூட சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க ரொம்ப ஈஸியா போய் ஏமாந்துடாதீங்க, கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தட் ஃபெலோஸ் லைக் திஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். அதை நீங்க அவங்க மேல குற்றம் சொல்றது அர்த்தம் இல்லை. பெண்கள் வெளியில வரணும், சுதந்திரமா நடமாடணுங்கிறது தான் நியதி, பண்ணித்தான் ஆகணும். ஆனால் அவர்கள் உடல் அளவில் மட்டும் பார்த்தாது, மனசளவுலையும் வெளியில சுதந்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். டாக்டர், ஒரு பெண் தன்னுடன் பேசினாலே அதை முதல் கட்டமாகவே காதலாக எடுத்துக்கொள்றது அப்படிங்கிற ஒரு மனநிலை இங்க இருக்கு. அது இந்த காதல், நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பதங்களுக்கு நடுவில் ஒரு ரொம்ப மெல்லிய கோடு தான் இருக்கா? ஏன் இந்த புரிதல்கள் இப்படி மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது? நான் முன்னாடி சொன்ன மாதிரி உணர்வுடைய கண்டினியூஷன் இது. நட்பு, காதல். இப்போ என்னன்னா, பள்ளிகள் வெறும் ஆண்கள் பள்ளி, வெறும் பெண்கள் பள்ளி இல்ல, ரெண்டும் சேர்ந்து இருந்தா பையனும் பொண்ணும் பேசக்கூடாது. அது பள்ளிகள்லயும் இருக்குது, கல்லூரிகள்லயும் இருக்குது. பல்கலைக்கழகங்கள்லயும் இருக்குது. நிறைய பல்கலைக்கழகம், கல்லூரியில பையனும் பொண்ணும் பேசக்கூடாது. அதாவது பையனும் பொண்ணும் பேசினாலே காதல். ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகம் அந்த மாதிரி பேசும்போது, அது பையனும் பொண்ணும் பேசினா என்ன, பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மாதிரி நீங்க இந்த கோ எஜுகேஷன் பள்ளிகளில் படிச்ச பசங்களுடைய பையனும் சரி பொண்ணுங்களும் சரி, அவங்க எப்படி மற்றவங்களை பார்க்குறாங்களோ, ஆண் பால் பெண் பால் பார்க்குறாங்களோ, அது நிச்சயமா வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு இந்த ஒரு இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க ஒன்று காதல், இல்லைன்னா சகோதரி, அண்ணா தங்கை, தேவையே இல்லை, நட்பாவே இருக்கலாமே ஆணும் பண்ணும். பட் அது உங்களுக்கு அந்த பள்ளி பருவத்திலேயே பிரிச்சு வச்சு அவங்களுக்கு அந்த ஒரு நட்பை இன்னொரு பாலார் கூட இருக்க முடியுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தையே கொடுக்காம இருக்கிறதுனால அதுவும் இருக்கலாம். யாரா பேசினோடனே ஒரு பையன் எனக்கு சொன்னான், என்னன்னா 4 வருஷம் எனக்கு பொண்ணுகிட்ட பேசாதன்னு எனக்கு கல்லூரியில் போதிச்சாங்க. நான் போய் வேலைக்கு சேர்ந்தா என்னோட டீம் ஃபுல்லா பெண்கள், என்னோட சீனியர் பொண்ணு, கிளையண்ட் பொண்ணு, எனக்கு பேசவே முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பொண்ணுகிட்ட பேசினாலே காதல்லாம், யாரா கொஞ்சம் நல்லா பேசினாலே, இப்போ புதுசா வேலைக்கு வரவங்க கிட்ட சீனியர்ஸ் எப்படியுமே நல்லா அன்பா தான் பேசுவாங்க. அதை தப்பா எடுத்துக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஆஃப் இல்ல, தொழிற்சாலைகளையும் அலுவலகங்களையும் பெண்களும் ஆணும் சேர்ந்து உற்பத்தி செய்து தரக்கூடிய லாபத்தை வேணும்னு நினைக்கிற சமூகம் அவர்களை கல்லூரி காலங்களில் மற்ற இடங்கள் அனுமதிக்கிறது இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய அவள். நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம். பானுகம்ஸ், இந்த விஷயத்துல தான் நீங்க ஒரு பெண் பேசுவது அப்படிங்கிறது இது போன்ற இடங்கள்ல, பின்தங்கிய இடங்கள், அது பொருளாதார ரீதியோ சமூக ரீதியாவோ பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சென்னை மாதிரி நகரத்துக்கு வந்த உடனடியாக அந்த பெண் ரொம்ப எளிமையா பேசிடுறாங்க, சாதாரணமா பழகுறாங்க, என்ன அப்படின்னு கேட்கறதே ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கறாங்க. அதை ஒரு சில நாட்கள்ல டக்குன்னு அதை விட்டு தன்னை விட்டு போகுது. அவர் காதல்னு சொன்ன உடனே அந்த பெண் பேச மறுக்கிறாள் அப்படிங்கும்போது ஒரு ரிஜெக்ஷன், மறுபடியும் அந்த ரிஜெக்ஷன் வருது. இது மீண்டும் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற பதத்துக்குள்ள வைத்து வாதிக்க வேண்டிய ஒரு விஷயமா பாக்குறீங்களா? இல்லை, ஏற்றத்தாழ்வுங்கிறது உலகம் பூரா எல்லா சமூகங்களுக்கு இடையிலையும் ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்குது. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலேயே ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்குது. ஏற்றத்தாழ்வு இல்லாத இடமும் இதே கிடையாது. அப்போ அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு நடுவில் தன்னை எப்படி இதை அந்த தாழ்விலிருந்து உயர்த்திக்கலாம், இல்லை உயர்விலிருந்து இன்னொரு கீழே இருக்கிற மனிதனை எப்படி சமமாக பாவிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு மனிதநேயத்தோட கூடன ஒரு பார்வை தான் வேணும். ரெண்டாவது, ரிஜெக்ஷன். யார் வேணாலும் யாரை வேணாலும் அன்பு செலுத்தலாம், பார்த்த உடனே அன்பு வரலாம், போய் சொல்லவும் செய்யலாம். அதுக்கு பெரிய தகுதிகள்லாம் தேவையே இல்லை. தகுதியே இல்லாத ஒருவர் இன்னொரு மிக அதிக தகுதி வாய்ந்த ஒருவரிடம் போய் ஆணோ பெண்ணோ தன்னுடைய விருப்பத்தை சொல்றதுங்கிறது மனித இயற்கை. அது நேச்சுரலாக வர்றது, அந்த விருப்பமும் காதலும். ஆனால் அதை எதிராளி மறுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மறுப்போடு விலகி போக தெரியணும். அது இங்கே தெரியவே இல்லை. அதுக்கு காரணம் சினிமாங்கிறது முக்கியமானது ஒன்று, அரசியல் ஒன்று. இந்த ரெண்டைத்தான் நான் மிக பெரிய குற்றவாளியாக சொல்றேன். சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அரசியல் தனக்கான ஆதாயமாக மாற்றுகிறது. அந்த பிரச்சனையை இன்னும் பூதாகரமாக மாற்றி ஒரு மக்களை நீ ரொம்ப மோசம்னு ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருந்து, இன்னொன்று ஒரு மிக பிரமாதமான ஒரு உருவமாக காமிச்சுக்கிட்டே இருந்து இந்த ரெண்டுக்கும் சண்டை மூட்டி இதுக்கு நடுவில் குளிர்காயிருதுங்கிறது ஒரு அரசியல் நடந்து கொண்டே இருக்குது. இந்த அரசியல் தாக்கம் வேற, சமூகத்தில் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளால அவர்கள் சந்திக்கிற ரிஜெக்ஷன்ஸ் வேற. இதை தாண்டி சினிமா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில் யாரெல்லாம் ரவுடி, யாரெல்லாம் பொறுக்கி, யாரெல்லாம் வில்லன் அப்படின்னு நாம பார்த்தோமோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கிறவங்க தான் இன்னைய காலகட்டத்தில் ஹீரோ. அப்படின்னா அது என்ன மாதிரி இதை கொண்டு இளைஞர்களுக்கு கொடுக்கு. தொடர்ந்து ஸ்டாக் பண்ணிக்கிற ஒருவன் தான் ஹீரோவா இருக்கான்.
அவனுக்கு எந்த இதுவும் இருக்காது, ஒரு பொருளாதார பலம் இருக்காது, அவன் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அவனுடைய குடும்பத்தில் தன்னுடைய பெற்றோரை மிக கேவலமாக பேசக்கூடியவனாக இருப்பான். அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய பெற்றோரை மிக கேவலமாக பேசக்கூடியவர். சோஷியல் நைசட்டிஸ் எதுவுமே அவனுக்கு தெரியாது. யாரை வேணாலும் எந்த சந்தர்ப்பத்தில் வேணாலும் எதிர்த்து பேசுறவனாக இருப்பான். ஆக இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் கேரக்டரை நீங்க ஹீரோன்னு சொல்லி அவருக்கு பெரிய சூப்பர் அந்தஸ்துகள்லாம் கொடுக்கும்போது தொடர்ந்து அந்த மாதிரி படங்களை பார்க்கிற இளைஞர்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க? அதுவும் நம்ம சமூகம் வந்து சினிமாவின் மீது மிக பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம், சினிமாவை பார்த்து நெஜோன்னு நம்பக்கூடிய ஒரு சமூகம். இதிலிருந்து வருகிற இளைஞர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு வினுப்பிரியா கேட்டிருந்தது தான் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதாவது இப்படி போன்ற விவாதங்கள்ல ஒரு நீண்டகால தீர்வுகள், ஏற்கனவே நடந்ததனுடைய அனாலிசிஸ் இதெல்லாம் செய்யலாம். ஆனா யதார்த்த காலத்தில் நாளை காலை விடியும் போது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு யதார்த்த காலத்தில் உடனடி தேவை என்பது பாதுகாப்பும், தன் பிரச்சனை ஏற்பட்டால் கவர்னன்ஸ் நிர்வாகத்திடம் சென்று அந்த பிரச்சனையை சொல்வதும் ஒரு பொது இடத்துக்கு வருவதும் தான். எவ்வளவோ விஷயங்கள் சொல்லப்பட்டாலும், எவ்வளவோ நவீனங்கள் வந்துருச்சு, விமன் ஹெல்ப்லைன்லாம் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் அந்த சப்போர்ட் சிஸ்டம் பெண்களுக்கு இங்க இருக்கா? நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, சந்தேகத்தில் கேட்டீங்க. இருந்தாலும் உண்மை அதுதான். நட்புக்கும் காதலுக்கும் இடையில லைன் சின்னதாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மை. ஏன்னா நான் காவல்துறை அதிகாரிக்கும் படி நல்லா அத்தாரிட்டியோட சொல்ல முடியும். அநேகமாக மேடத்துக்கும் தெரியும். எந்த நட்பும் கடைசியில் காதலில் தான் போய் முடியுது. பேர் தான் முதல்ல நட்புன்னு சொல்கிறாங்களே தவிர, எனக்கு நான் பல வழக்குகள் விசாரிச்சிருக்கேன். சாதாரணமாக பழகிருந்தவங்க ஆஃப்டர் மேரேஜ் கூட, இன்னும் சொல்லப்போனால் சில சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, பெண் கம்பேர்ட் டு மேல், ஃபீமேல் இருந்து ஒன்ஸ் பழகிட்டாங்கன்னா அவர்களோட மனதில் இருந்து அந்த சுவடை நீக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள்ங்கிறது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். மேரேஜ் ஆகி இருந்துகிட்டு இருக்கவங்க நைட்டு 11 மணி 12 மணிக்கு ஃபோனில் பழைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட, காலேஜில் இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என்கிட்ட வழக்குகள் வந்திருக்கு. ஏனென்றால் அவங்கள்ட்ட இருக்க அந்த அதுவும் பல விவாதங்களுக்கு போற விஷயம். நான் மீண்டும் மீண்டும் கேட்டதான், நீங்க சொல்ற பாயிண்ட், எல்லா நட்புகளும் நல்ல காதலாக முடிந்தது, நல்ல வாழ்க்கையாக மாறுதுன்னா அதுல எந்த விவாதத்துக்கும் இல்லை. பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதுல நீங்க என்னன்னு சில உண்மைகளை நம்ம டீப்பா அலசன்லன்னா அப்படியே மேம்போக்கா பார்த்துட்டு போனோம்னா உண்மையை நமக்கு புலப்படாது. நீங்க சொன்னீங்க பெற்றோர்கள் ஏன் ஹார்ஷா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தெரியும் இப்படி ஆரம்பிக்கிறது எதில் போய் முடியும்னு, அதனால அவங்க கஷ்டப்படுத்துறாங்க. ஆனால் இந்த வினுப்பிரியாவுடைய பேரண்ட்ஸ் இதை நான் நியாயம்னு ஒத்துக்க மாட்டேன். ஹார்ஷுக்கு, அதாவது கண்டிப்புடன் இருக்கணும், கண்காணித்து வளர்த்தணுங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என் பிரச்சனை இது அப்படின்னு சொல்ற முதல் தளமாக சப்போர்ட் சிஸ்டமாக குடும்பம் இருக்கணும், பேரண்ட்ஸ் இருக்கணும். ஆனா இன்னைக்கு பொருளாதார சூழலையும் வேக வேகமா ஓடிக்கொண்ட வாழ்க்கையில அது செயல்பட முடியாமல் போகுது. அது ஒரு தனி விவாதம். நான் கேட்பது, பிரச்சனை ரோட்டுக்கு வரும்போது ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா முதல்ல நிர்வாகத்திடமும் காவல்துறையிடம் போய் சொல்லணும், அதை தீர்க்கணும். ஒரு கண்டினியூஸ் சர்வேலன்ஸ் என்பது இருக்கணும். அதெல்லாம் இந்த சிஸ்டத்துல இருக்கா? நான் எந்த ஆட்சிக்குள்ளேயும் போகல, எந்த அரசியலுக்குள்ளேயும் போகல, இருக்கணும். அது நம்ம இன்சிஸ்ட் பண்றோம். அதாவது ஒரு எம்ப்ளாயர் இருந்தாருனாக்கா he must watch his employees. அவர்களுக்குள்ள ஏற்படுகின்ற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு வாட்ச் பண்ணணும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைகளை ஃப்ரெண்டாக மூவ் பண்ணணுங்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? ஃப்ரெண்டாக மூவ் பண்ணுங்கிறதே அவர்களுடைய மனசில் உள்ளதை நம்மக்கிட்ட சொல்லணும் தான். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு சொல்லும்போது அதை நல்ல இதாக அணுகியிருக்கணும், மனிதாபிமானத்தோடு அணுகியிருக்கணும். பாதிக்கப்பட்ட விஷயத்திலேயே தலைமை காவலர் தொடங்கி ஆய்வாளர் வரைக்கும் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு அவங்க தண்டனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. அந்த ஸ்டோரியே தனி இல்ல, ஸ்டோரி தனி இல்ல. அதுல இருந்து என்ன எடுக்கிறேன்னா, இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நான் போய் வீட்டுல அப்பா அம்மாட்ட சொல்லலாம். அப்பா அம்மா அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்க, நடந்து போற இடத்துல வண்டியில கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு அவங்க அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இங்க முறையாக பெண்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, இல்ல பெண்களுக்கு ஒரு சர்வேலன்ஸை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காவல்துறை இருக்கு, காவல்துறை எளிதில் யாராலும் போய் அணுக முடியுங்கிற ஒரு சூழல் இருந்ததுன்னா இது போன்ற விஷயங்கள் இன்னும் குறைவதற்கோ முற்றிலும் நிறுத்தப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கும்ல? ஆமா, நிச்சயமாக அந்த மாதிரி இருக்கணும். இப்போ காவல்துறையில் போய் புகார் கொடுத்த உடனே அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பிக்கு கொடுத்துட்டாரு, இன்ஸ்பெக்டர் கொடுத்து அது சைபர் கிரைமுக்கு போயிடுச்சு. ஆனால் இதற்கு இடையில ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தப்பு பண்ணாரு, அது என்டையர்லி டிஃபரெண்ட். அவரை இது காவல்துறையிலே சேர்க்கக்கூடாது, இஸ் நாட் ஃபிட் டு பி ஹெட் கான்ஸ்டபிள். அதுக்காக அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாச்சு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு இந்த மாதிரி வர்ற புகார்கள் நிறைய வரும்போது இது இப்படியே 10ஓட 11 இது மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வருங்கிறது அவங்க எதிர்பார்க்கல. இது நிறைய வருது, இந்த மாதிரி புகார்கள் நிறைய வருது. இல்ல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இன்னும் நிறைய வருது. நீங்க சொன்ன விஷயம் தான் குறிக்கிறாங்க நினைக்கிறேன். சார் சொல்றது ரொம்ப உண்மையான விஷயம். போலீஸோட சைட்ல இருந்து இருக்கணும், பெத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். அது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும். அந்த தைரியம் யாரு கொடுப்பாங்க? சரி, உன்னோட படத்தை மார்க் பண்ணி போட்டான், என்ன ஆகும்? அவளோட வெர்ச்சு ஓவர் ரேட்டட். ஒரு பெண்ணுக்கு கேரக்டர்ங்கிறது ஆண் மகனை விட ரொம்ப முக்கியம்னு
நம்ம ஒரு விஷயத்தை திணிச்சிருக்கோம். அந்த பொண்ணு நினைச்சிருக்கலாம் நான் எந்த தப்பும் பண்ணல, சோ வாட், உன்னோட அம்மா எப்படி இருக்காளோ அப்படிதான்டா நான் இருக்கேன், உன்னோட அக்கா தங்கச்சி எப்படி இருக்காளோ அப்படிதான் நான் இருக்கேன். அந்த தைரியத்தை, அந்த எம்பவர்மெண்ட்டை நம்ம கேர்ள்ஸ்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு சொல்லணும். எம்பவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது, கொடுக்கணுங்கிறது பொதுவான வார்த்தையா நான் பாக்குறேன். ஆனா அதுக்குள்ள பல படிநிலைகள் இருக்கு. அதற்கான சுதந்திரம், அதற்கான ஸ்பேஸ். ஒரு 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 ஆண் எனக்கு பிரச்சனை அப்படின்னு போய் சொல்லும் போது வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற குடும்பம், ஒரு பெண் போய் சொல்லும் போது அதை விட்டு ஒதுங்கி போயிருவோம், துஷ்டனை கண்டால் தூர விலகு, இது போன்ற பல பழமொழிகளை சொல்லி அந்த பிரச்சனையை விட்டு ஒதுக்கி அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு. சமூகத்தோட பார்வையே அப்படிதான் இருக்கு, அந்த ஸ்டிக்மா இருக்கு. அது மாறணும். அது டெஃபினட்டா மீடியாவால ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சோஷியல் ஸ்டிக்மா வந்து ஓவர் நைட் மாறாது, அது கல்ச்சரல் பேஸ்டு. அப்போ அதை வந்து பேலன்ஸ் பண்ணதுக்கு கவர்னன்ஸ் ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மும்பையில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாலே நினைக்கிறேன், ஒரு நர்ஸ் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணால் எழுந்து நடமாட முடியல, ஒரு வெஜிடபிள் மாதிரி 30 வருடங்கள் ஆயுள் பூரா அந்த பெண் வந்து பெட்ரிடனாக தான் இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். ஆனால் அந்த குற்றத்தை இழைத்தவன் வந்து 7 வருட தண்டனைக்கு அப்புறம் டெல்லியில் போயிட்டு ஒரு வேலை, ஒரு கல்யாணம்னு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தினான். ஆனால் 7 வருட தண்டனையோடு அந்த பிரச்சனை முடிஞ்சுதா? அந்த பெண்ணுக்கான நியாயம் என்ன கிடைச்சது? அப்போது ஒரு பாலியல் வன்புணர்வு இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸில் தண்டனைங்கிறது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பார்வை மாறுபாடுங்கிறது வேணும். 7 வருட சிறை தண்டனைனால கிடைச்சது என்ன? அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சது. ஆனால் அந்த பொண்ணுக்கு அதே இது, அவள் வாழ்நாள் புறாவும் அவள் பக்கத்தில் இருந்து அவளுக்கான சேவைகளை அந்த குற்றத்தை செஞ்சவன் தான் செய்யணும். அப்படின்னா 30 வருடங்களுக்கு மேலே ஒருத்தன் பொறுமையாக அதை செய்வானா? ஒரு டாக்டரோ இவங்களோ பார்க்குற மாதிரி அவனால் செஞ்சிருக்க முடியுமா? அப்போ அது வந்து ஒரு பெரிய சோஷியல் மெசேஜை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கும். ஆக தண்டனைங்கிறது இங்கே வந்து ஒரு பொறுப்பை ஏற்பதாக இல்லை. ஒரு 7 வருடம் நீங்க சிறையில இருந்துட்டு நீங்க அப்புறம் உங்க வாழ்க்கையை பார்க்கலாம்னா, இந்த தண்டனை சிஸ்டம் வந்து எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அது பற்றி விரிவா பேசலாம் டாக்டர். இந்த கொடூரமான இந்த கொலை ஒரு கொடூர செயல் அப்படிங்கறதோட நிறுத்திக் கொள்வதா, ஒரு தொடர்ச்சியான மன போராட்டத்தினுடைய உச்சகட்ட வெளிப்பு? அதுவும் நியாயப்படுத்துறதுக்காக அந்த கேள்வி கூட வைக்கல, இது ஏன் நடந்தது அப்படின்னு மீண்டும் மீண்டும் முகநூல்கள் அங்கெல்லாம் விவாதங்கள் நடக்கும்போது இதுவும் ஒரு ஏரியாவா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மனநல மருத்துவராக நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது, இது மனநோயே கிடையாது. ஏன்னா சாதாரணமாக யாராவது கொலை பண்ணாலே உடனே 4 கொலை நடந்துச்சுனாலே உடனே சீரியல் கில்லர், மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மனநோய் நோயாளிகள் ரொம்ப ப்ரெடிக்டபிள். அது நோய் வந்து ஒரு முறையாக தான் வரும், நோயோட அறிகுறிகள் முறையாக இருக்கும். அதனால கொலைக்கும் மனநோய்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் கொலை பண்ணும்போதெல்லாம் மனநோய்னு சொல்றாங்க வக்கீலுங்கன்னா, மனநோயினால கொலை செஞ்சா அவங்களுக்கு தண்டனை ஜெயிலில் கிடையாது, ஹாஸ்பிட்டலில். அதனால தான் மனநோய் எப்பவுமே முன்னாடி வைப்பாங்க கொலை பண்ணவொன்னு. இந்த இதுல சரி, நிறைய கொலைகள்ல மனநோய்க்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னொரு ப்ராப்ளம் வந்து பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒரு குரூப் இருக்கு, அதாவது ஆளுமை கோளாறுகள். ஸோ பர்சனாலிட்டி ஆளுமை கோளாறுனா என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஆளுமைகள்ல பல ட்ரெய்ட்ஸ் இருக்கு. அதாவது இப்போ கோபம் வருது, இப்போ நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கலன்னா நம்மளால ஒரு 5 நாள் காத்திருக்க முடியும், அது ஒரு தன்மை. இல்லை காத்திருக்கவே முடியாது, எனக்கு உடனே வேணுங்கிறது ஒரு தன்மை. அந்த மாதிரி பல நூற்றுக்கணக்கான தன்மைகள் இருக்கு. அதுல சில தன்மைகள் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு பர்சனாலிட்டி டிசார்டரா வரும். ஸோ அதுல வந்து சில பர்சனாலிட்டி டிசார்டர்ல என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இப்போ இவர் இல்லை, பொதுவா சொல்றேன், இந்த தொடர்ந்து செய்யறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்காது. இப்போ நார்மலா நம்ம எல்லாருமே குற்றம் செய்யறதுக்கு நம்ம எல்லாருக்குமே முடியும். பட் குற்றம் சின்னதா செய்வோம், நமக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும், குத்தும், அதுக்கப்புறம் அது செய்யற சான்ஸ் கம்மி. ஆனா குற்ற உணர்வு இல்லைன்னா அதை திரும்ப திரும்ப செய்வாங்க. இப்ப சில இடத்துல என்ன ஆகும்னா, அவங்க இருக்கிற சூழல், குடும்பமோ பள்ளியோ என்ன ஆகும்னா, சில இடங்கள்ல பெற்றோரே கூட பார்த்து எழுது பரவாயில்ல, அதாவது நமக்கு கடைசியா மார்க் தான் முக்கியம், நீ எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல, பள்ளிகள் சொல்லி தராங்க, வெளியே இருந்து பள்ளி ஆசிரியர்களே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல குற்றம் செஞ்சா பரவாயில்ல, நல்லதுக்கு தானே பண்றோங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல பண்ணும்போது அந்த குற்ற உணர்வு, அது உங்களை அதை பண்ணாம பண்றது வந்து வெறும் காப்பி அடிக்கிறதோடு நிக்க போறது இல்லை. அடுத்த குற்றத்துக்கும் வந்து இப்போ நடுவுல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு போலி வைத்தியர், அவரை ஒரு மருத்துவமனையிலேயே வச்சிருக்காங்க, அவரை மருத்துவரா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவரு அங்க வந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி 2 வருஷம் கழிஞ்சு அப்புறமா தான் அவர் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து டெய்லி அவர் ஒரு மருத்துவர் வேஷம் போட்டுட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. ஸோ முதல் 2 நாள் இருந்த குற்ற உணர்வு அப்படியே குறைஞ்சு போயிருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு குற்றம் போயிடுச்சுன்னா இன்னொரு பொண்ணை ஏமாத்துறதுக்கு எங்கேருந்து குற்ற உணர்வு? அதே மாதிரி
நான் என்ன பார்க்குறேன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல குற்றம் செய்யறதுக்கு எல்லாருமே பரவாயில்லங்கும் போது பெரிய குற்றங்களும் அதுல என்ன மாதிரி தோணும். அது ஒண்ணு நம்ம பேசலாம். ஒரு ரெஸ்பான்சிபிள் சினிமா அதற்கான ஒரு அலாரம் அடிச்சிருச்சு. தொடர்ச்சியான இது போன்ற கொலைகள், நம்ம வெறும் சுவாதி மட்டும் இல்ல, நீங்க பட்டப்பகல் நடக்கக்கூடிய கூலிப்படை கொலைகள்ல தொடங்கி பல விஷயங்களும் சினிமாவில் வருது. அது ஜஸ்டிஃபை ஆயிருது சாமானியனுடைய மனநிலையில. அப்ப இதற்கு முன்பு வரை மீண்டும் மீண்டும் நாங்க சமூகத்தில் நடக்கிறத நாங்க காமிச்சோம், இல்ல நாங்க காமிச்சனாலதான் சமூகத்தில் நடக்குது, கோழியிலிருந்து முட்டை வந்ததாங்கிற கதையே பேசாமல் இது போன்ற சம்பவங்கள் அலாரம் எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சினிமாக்கான தொடக்கம் வந்துவிட்டது, அதை திரைத்துறையினர் படைப்பாளிகள் உணர வேண்டும் நினைக்கிறீங்களா? 100%. ஆக்சுவலி இப்போ இந்த ஸ்வாதியோட கேஸ் வந்து இட்ஸ் ஷாக்கிங். இப்போ நம்ம இப்படி உட்காந்து பேசுறத தாண்டி போயாச்சு. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் டு வேக் அப் நவ். இல்லைன்னா நம்ம வரும் தலைமுறைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு சொசைட்டியை நம்ம விட்டுட்டு போகிறோம்? அது ரொம்ப அலார்மிங்கான விஷயம். ஒரு இண்டிவிஜுவலோட பெனிஃபிட்டை விட முக்கியம் சோஷியல் வெல்ஃபேர். எஸ், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இஸ் இம்பார்ட்டன்ட், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்போ அதை விட முக்கியம் வேறொன்று. அது வந்து அதோட அலாம். இது அலாம் இல்லை, லாஸ்ட் வார்னிங். ஐ திங்க் வி ஹாவ் டு வேக் அப். இது சேர்ந்தது மூவி மட்டும் இல்லை. நான் இப்போ நிறைய பேரில் வந்து வயலன்ஸுக்கு இன்னொரு காரணம் என்ன பார்க்குறேன்னா, சென்சிட்டிவிட்டி டு வயலன்ஸ் குறைஞ்சிருச்சு. அதாவது இப்போ ஒருத்தரை வந்து ரத்தத்தோடு பார்த்தா முன்னெல்லாம் கஷ்டப்படுவோம். இப்போ நிறைய விஷுவல் மீடியா இன்டர்நெட்னால அந்த கஷ்டங்கிறது குறைஞ்சிருச்சு. இப்போ அது ஒரு இது இந்த பொண்ணையே கூட ஃபோட்டோ எடுத்து நிறைய இதில் அனுப்பிச்சிருந்தாங்க, அடிபட்டு ரத்தத்தோடு இருக்கிறதுலாம். சென்சிட்டிவிட்டி குறையுது. இன்னொரு மேஜர் ரீசன் வீடியோ கேம்ஸ் வந்து ரொம்ப வயலண்டாக வருது. அதாவது ஒரு பையன் என்ன சொன்னான்னா, அவன் ஒரு வீடியோ கேமில் பைக்கில் போகும்போது நிறைய பேர் நடந்து போவாங்களாம் ரோடில். அந்த பைக் முன்னாடி டேஷில் வந்து நிறைய வெப்பன்ஸ் இருக்கும், நிறைய விதவிதமானது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்து தலையை வெட்டலாம், நல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குமா, தலையை வெட்டலாமா, கத்தி வச்சு குத்தலாம், அந்த மாதிரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் ஒரு 10 நாள் விளையாடினேன், மறுநாள் பைக்கில் போகும்போது ரோட்டில் போகிறவங்கலாம் பார்த்தோன்னே எனக்கு ஓங்கி ஒன்று கொடுக்கலாமான்னு தோணுச்சு. ஸோ வீடியோ கேம்ஸ் வந்து வயலன்ஸோடைய அந்த சென்சிட்டிவிட்டி த்ரெஷ்ஹோல்டு நல்லாவே குறைக்குது. மூவி மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இப்போ இந்த ரோல் பிளேயிங் கேம்ஸ் வருது. அதாவது அவங்க ஒரு ரோல் எடுத்துப்பாங்க, ஒரு அவதார் எடுத்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டு கொல்றதெல்லாம். வயலன்ஸ் இஸ் சோ மச் விஷுவலி வயலன்ஸ். அவர் முகநூலை சுட்டி காட்டுறதுனால முகநூலை ரொம்ப தீவிரமா இருக்கிறேன். உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். செய்திகள் நொடிக்கு நொடி கிடைக்கிறது அப்படிங்கிறது இப்போ நீங்க முகநூல், வாட்ஸ்அப் எல்லாம் தொடங்கி உடனுக்குடனே பகிர்தல் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது நடந்தா உடனுக்குடனே பகிரணுங்கிற அந்த மனநிலை மக்களுக்கு வந்தது. ஆனால் எதை பகிரணும், எப்படி பகிரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு பொதுவாக முகநூல் விஷயங்கள்ல மற்ற விஷயங்கள்ல தீவிரமாக இயங்கக்கூடிய ஒரு மத்தியில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது எப்படி முகநூல் என்ன நிஜ சமூகத்திலேருந்து மாறுபட்டதா? இங்க உள்ள மனிதர்கள் தான் அங்க இருக்காங்க. நிஜத்துல மனிதர்கள் எப்படி இயங்குறாங்க? நீங்கள் முகநூலில் விட்டுடுங்க. முகநூலில் எல்லா விதமான எந்த பொறுப்புணர்வும் இல்லாத ஒரு செயல்பாடு இருக்குன்னு அது. ஆனால் நிஜத்தில் எப்படி இருக்குது? நிஜம்தானே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிஜத்தில் மனிதர்கள் இப்போ அந்த சுவாதி கொலையே எடுத்துக்கிடுவோம். அந்த இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்க. ரொம்ப ஏழை மார்னிங், பெரிய கூட்டம் இல்லை, ஓகே, ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் நினச்சிருந்தா அவனை ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துருக்கலாம், கிளியரான ஒரு ஃபோட்டோ. நீங்கள் கிட்ட போய் தடுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு கிளியரான ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். யாருக்கும் அது தோணலை. எல்லாரும் விலகி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு நம்னஸ். எந்த மிகப்பெரிய வயலன்ஸ் நடந்தாலும், நம்ம கண்ணு முன்னால் நடந்தாலும், அதில் அதை பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்குது. அந்த சுவாரஸ்யத்துக்கும் நம்னஸ்க்கு தான் நான் வேறுபடுறேன். நீங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா அதை உடனுக்குடனே எடுத்து அதை நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி எவ்வளவு ஷேர் வருது அப்படின்னு அதை கணக்கிடுற மனநிலைக்கு முன்பு அவரை காப்பாற்றணுங்கிற மனநிலை எந்த இடத்துல போனதுன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க இந்த விஷயங்கள்லாம் வருவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் காப்பாற்ற மனநிலை இருந்ததா, இல்ல இல்லாமல் இருந்தது இப்போ இப்படி வெளிப்படுதா? இது எப்படி வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது? இப்ப அந்த வெள்ளம் வந்தது, எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி ஹெல்ப் பண்ண ஒரு சமூகம், சக மனிதனுக்கு ஹெல்ப் பண்ற தமிழ் சமூகம் ஏன் இதுல வேடிக்கை பார்த்ததுன்னா, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த இடத்துல கொடுக்கறது தான் இருக்கு. நம்மளால கொடுக்க முடியும், எந்த பிரச்சனையும் வராதுங்கும் போது நம்ம என்ன வேணாலும் கொடுப்போம். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது, ஒரு புகழ் கிடைக்கிறது, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது, நாமளே புத்தனாகவும் காந்தியாகவும் நினைத்துக் கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது. நாம நம்மளை பெடஸ்டல்ல உட்கார வைக்கிற ஒரு சந்தர்ப்பம். அதனால அது ரொம்ப ஈடுபாட்டோட சேரும். அதே இது ஒரு கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம போக மாட்டோம். அந்த இடத்துல ஏன்னா காவல்துறை என்ன மாதிரி கேள்வி கேட்டு நம்மளை அலக்கழிப்பாங்களோ, கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்குமோ. ஏன்னா அந்த இடத்துல பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள அவங்க வராங்க, அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். இன்னொருவருக்காக நான் அந்த பிரச்சனையை தாங்கணும்னா நான் செய்ய மாட்டேன். நான் நிகழ்ச்சி நேரம் கடந்தனால அதையும் இறுதி கருத்து நீங்க கேட்டீங்க இல்லையா, அப்ப அந்த நம்பனஸ்க்கும் இதுக்கும் இடையில எங்க இது மாறிச்சு கேட்டீங்க இல்லையா. இந்த சோஷியல் மீடியா ஒரு அடிக்ஷன் ஆயிடுது. சோ அது பண்ணி பண்ணி ஒரு ஹேபிட்.
சோ அந்த ஹாபிட் தான் மேல இருக்கே ஒழிய அந்த மனித நேயம் வந்து அங்க செத்து போயிடுறாங்க. ஹாபிட்டுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்து இருக்கணும். இல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட அந்த ஹாபிட்டோட கட்டாயம் ஜாஸ்தியா இருக்கு. சோ they are forgetting their அந்த ஹியூமன் இதை விட்டுட்டு they are getting into that addiction, that habit. அது ஒண்ணு. இன்னொன்னு சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இந்த கேர்ள்ஸும் பாய்ஸும் செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் வெளியில வந்தா அவங்களால சமாளிக்க முடியலன்னு. அது நிறைய பாக்குறோம் நாங்க. இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் இப்போ சடனா ஊர்ல இருந்து வருது, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒன்னா இருக்காங்க. அந்த நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடம் அவங்களால மேனேஜ் பண்ண தெரியறது இல்ல. ஸோ தே மிஸ்யூஸ் இட் டு தட் எக்ஸ்டென்ட். அந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸ் அவங்களால ஃபேஸ் பண்றதுக்கான மெச்சூரிட்டி இல்ல வந்து அது முறையாக அவர்கள் இதுதான் இப்படிதான் பழகணும், இப்படிலாம் இருக்கணுங்கிற அந்த படிப்பினை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்திருந்தால் அது வராது. அதுக்குதான் நானும் சொல்றேன், என்னன்னா கன்சீவ் வரைக்கும் ஆயிடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல, நடுத்தெருவுல வந்து நின்னுடுறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது, எவ்ரிடே நம்ம பாக்குறோம். So that's டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல உள்ளவங்களுக்கு தானான்னு இல்லை, இங்கேயே வந்து ஒரு மிகப்பெரிய பாலியல் வறட்சி இருக்கு. ஆமா, அதை நம்ம சொல்லாம இருக்க முடியாது. அப்ப அந்த பாலியல் வறட்சிக்கும் இந்த மாதிரி கடுமையான கட்டுப்பாடுகளோடு இருக்கிறவங்களை ஒரே இடத்துல வைக்கும் போதும் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் ஒரு இரவுல தளருது. முத நாள் ஸ்டோர் மட்டும் குறிப்பா சொல்லல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நீங்க முத நாள் நைட் சென்னைக்கு பஸ் ஏறதுக்கு முன்பு ஒரு கட்டுப்பாடும், விடிந்து சென்னையில நீங்க இறங்கும் போது ஒரு வேற இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பேசுறது அது ஒரு எந்த இடம் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல ரொம்ப வருஷம் இருக்காங்க, கடுமையான கட்டுப்பாடு, ஒரு இரவிலேயே அந்த கட்டுப்பாடுகள் முழுதும் தளர்ந்து தன்னை கண்காணிக்க யாரும் இல்லை, எது வேணாலும் எப்ப வேணாலும் செய்யலாங்கிற சூழல், இது போன்ற விஷயங்கள் அதுலயே ஒரு முரண் இருக்கு. இங்க இருக்கிற கன்சர்வேட்டிவ் செட்டப் தான் இங்க குற்றங்களை குறைக்கிறது, அதே நேரம் அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து, இது போன்ற வாதங்களால் இந்த பிரச்சனைகள் உடனடியாக தீராது, ஆனால் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நம்பிக்கையில தான் இதை அமைக்கிறோம். ஆனால் உடனடி தீர்வுகள் கவர்னன்ஸ் கிட்டையும் காவல்துறை கிட்டையும் இருக்கு. என்ன செய்ய வேண்டும் ரொம்ப சுருக்கமா? அதுதான் இப்போ காவல்துறைக்கு மிக சவாலாக இருக்கிறது இந்த ஒய்மை சின்ரோம். நான் ஏன் மற்றவர்களுக்காக நான் ஏன் என்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற போக்கு. இப்போ நீங்கள் பேட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லாட்ஜில் உள்ளவனே ஏனே அந்த அக்யூஸ்டை பார்த்தியான்னா நான் இங்கே தான் இருந்தேன் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அதுவாக இருக்க சான்ஸ் இல்லை, பார்த்துருப்பாங்க. ஏன் நமக்கு அப்படிங்கிற ஒதுங்கி போகிறது. இதனால தான் நம்ம வந்து கம்யூனிட்டி போலீஸிங்கிறது ஒரு நல்ல சிஸ்டம். ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இதுலேயும் நான் தான் சொல்கிறேன், காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள இடைவெளி குறையணும். இங்கேருந்து வந்து ஒரு தகவலை வந்து போலீஸில் ஸ்டேஷனில் போய் நிலைய பொறுப்பு அதிகாரிகிட்ட சொல்கிறத விட அவர்களுக்கென்று ஒரு பிஆர்ஓ அந்த ஏரியாவுக்கு ஒரு காவலரை நியமித்தால் அந்த காவலரை அணுகுவது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த பகுதியில் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒன்று வேணாம், இப்போ இந்த பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கிறத கூட அவங்க ஃபாதர் வந்து நிலையத்துக்கு போய் புகாராக கொடுக்கறத விட அந்த பகுதியில் உள்ள ஒரு காவலர்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி இருக்குங்கன்னு. டு பி கம்ஃபர்டபிள் வித் தி போலீஸ் அப்படிங்கறத நீங்க சொல்றத நான் வரவேற்கிறேன். அது அமல்படுத்தப்பட்டால் மிக்க மகிழ்ச்சி. போதிய நேரம் இல்லாதனால இந்த விவாதத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். நிகழ்வு கலந்து நான் இருப்பேன். நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசி